ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா வாழைக்காய் மீன் வறுவல். அதுக்கு நான் ஒரு 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி ஊர்லேருந்து கொண்டு வந்தா இல்லையா, தமிழ்நாட்டிலேருந்து, அந்த வாழைக்காய் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த வாழைக்காயை தோல் சீவி இது மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு மீன் மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் இந்த ரெசிபிக்கு பேர் வாழைக்காய் மீன் வறுவல். தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் இந்த ரெசிபி எல்லாருமே செய்வாங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய மசாலா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளவுதான். ஸோ நான் செய்யக்கூடியது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். அளவுக்கு அதிகமாக மசாலா எதுவும் இல்லாமல் லிமிட்டடான மசாலா. ஸோ தோல் சீவி கட் பண்ணிவிட்டு ஒரு தடவை அலசிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஈரமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன கட்டு பூண்டு உரித்து எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 10-12 மிளகு. இதை நம்ம தண்ணியே இல்லாமல், தண்ணி விடாமல் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா தான் இதில் வந்து சீக்ரெட்டும் தென் டேஸ்ட்டும் கொடுக்கக்கூடியது. கடாய் காஞ்சதும் உங்களுக்கு வந்து தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபிக்கு அளவுக்கு அதிகமாகலாம் எண்ணெய் சேர்க்காதீங்க. ஒவ்வொருத்தவங்க பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த எண்ணெய் மிதக்கும் வாழைக்காயில், அது மாதிரி செய்யாதீங்க. நமக்கு எண்ணெய் காஞ்சிருக்கு. கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தாளிப்புக்கு ஜீரகம், கடுகு, கருவேப்பிலை எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். டைரெக்டாக அரைச்ச மசாலாவை சேர்த்து வதக்கிக்கோங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு சேர்த்திங்க அப்படின்னா இதோட ஃப்ளேவர் வந்து தெரியாமல் போயிடும். அதுக்காக தான் தாளிப்புக்கு வேறு எதுவுமே சேர்க்காமல் இந்த அரைச்ச மசாலாவை மட்டும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கோல்டன் கலருக்கு வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய்த்தூள், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, அடுத்து கொஞ்சமாக மஞ்சள். இதே நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஃபுல் ஃப்ளேமில் வேண்டாம். ஏன்னா டக்குன்னு கருகிடும் உங்களுக்கு. இந்த மசாலா வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வெந்து வருதோ அந்த கடாயில் ஒட்டியிருக்கிறது கூட உங்களுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை வந்து இது மாதிரி சேர்த்துக்கோங்க, தண்ணி இல்லாமல். கண்டிப்பாக நீங்கள் வாழைக்காய் நறுக்குனீங்கன்னா ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டுக்கோங்க. ஜென்டிலாக இது மாதிரி வாழைக்காயை கிளறி விடுங்க. ஸ்பீடாக கிளறினீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா வாழைக்காய் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த பர்டிகுலராக இந்த மீன் வறுவல் ரெசிபிக்கு, வாழைக்காய் மீன் வறுவல் ரெசிபிக்கு ஒடுக்கமாக இருக்கக்கூடிய கடாயை வந்து யூஸ் பண்ணாமல் இது மாதிரி கொஞ்சம் அகலமாக இருக்கக்கூடிய கடாயை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். ஸோ அப்பப்போ நம்ம வந்து கிளறுவோம் இல்லையா, அதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சாரி, இருமல் வருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மசாலா வாழைக்காய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸாக இருந்தோம். என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த மிக்ஸி ஜாரை மட்டும் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி பார்த்திங்க அப்படின்னா 20-30 ml தண்ணி இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு அதிகமாக நீங்கள் சேர்த்துக்க வேணாம். ஏன்னா உங்களுக்கு குழஞ்சி போயிடும் வாழைக்காய். தனித்தனி பீஸாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. இந்த தண்ணியும் நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த மசாலாவும் வாழைக்காயும் சேர்ந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி அந்த மசாலா எல்லாம் வாழைக்காயில் வந்து ஆட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த தண்ணி சேர்க்குறோம். நல்லா ஒரு தடவை தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடியை போட்டு 1 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. ஸோ 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அந்த தண்ணி சலசலப்பு வந்து சவுண்டு உங்களுக்கு கேட்கும் இல்லையா, குறையிற மாதிரி. அந்த டைமில் டக்குன்னு மூடியை திறந்து கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜென்டிலாக கிளறி விடுங்க. ஸோ இதுக்கு மேலே ஃபுல்லாக கேஸை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் செய்யணும். இதை நல்லா இது மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மூடி போட்டு 1 நிமிஷம் இந்த தண்ணி எல்லாம் திரும்ப ட்ரை ஆகணும். திரும்ப 1 நிமிஷம் மூடி போட்டு அதே மாதிரி கிளறி விடுங்க. அப்பப்போ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மூடி போட வேண்டாம். மூடி இல்லாமலே நீங்கள் வந்து அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே வேக விட்டுடுங்க. இந்த தண்ணி எல்லாமே ஃபுல்லாக ட்ரை ஆகணும். வாழைக்காயும் நல்லா வெந்து வரும். நமக்கு பார்த்தாலே தெரியும் அந்த மசாலா வாழைக்காய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்து வர்றது. அடியில் அங்கங்கே கொஞ்சம் ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பிரச்சனை இல்லை. தோசை கரண்டியை வச்சு நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இதுக்கு இன்னொரு டிப்ஸு சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி ரெசிபிக்கு கிளறதுக்கு தோசை கரண்டி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு இதெல்லாம் ஒரு டிப்ஸு, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இது மாதிரி அப்பப்போ கிளறி விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகணும். கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 தடவை மட்டும்தான் மூடி போட்டு நீங்கள் வந்து வேக வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மூடியே போட வேணாம். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டிங்கன்னா ஈரப்பதம் வந்து உங்களுக்கு குறையாது. அதுக்காக தான். ஸோ இப்போ ஈரப்பதம் ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எல்லாமே வந்திருக்கு. அங்கங்கே ஒவ்வொரு பீஸ் வந்து உடஞ்சிருக்கு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அடியில் இருக்கக்கூடிய வாழைக்காய் வந்து கொஞ்சம் ஒல்லியாக நீளமாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சைஸ் ஒல்லியாக இருக்கிறது வந்து உடஞ்சிருக்கும். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி, சிம்பிளாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட போகிறேன். நான் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு வாழைக்காய் வறுவல், வாழைக்காய் மீன் வறுவல், இது மாதிரி தயிர் சாதம். அதனால தான் இப்படி நான் சாப்பிட்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.